அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நல்லடியார்களை கைவிட்டதில்லை. ஆம் நண்பர்களே, நாம் எவ்வளவுதான் நல்லவனாக வாழ்ந்தாலும் கூட நம்மோடு உறவாடிய நமது தாய் தந்தையராக இருக்கட்டும், நமது உடன் பிறந்தோராக இருக்கட்டும், நமது நண்பர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சமயத்தில் நம்மை கைவிட்டு விடுவார்கள். எவ்வளவு காலம் உயிருக்கு உயிராக நாம் பழகிய நண்பர், எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கை வைத்திருந்தோமோ அந்த நம்பிக்கையை ஒரு சமயம் அவர் வீணடித்து விடுகிறார். இவ்வளவு காலம் நம்பியிருந்தனே, நம்ம தேவை என்று வருகிற பொழுது நம்மை கைவிட்டு விட்டானே என்றெல்லாம் புலம்பக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹுவை உண்மையாக நேசிக்கும் இறை நேசர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட்டதில்லை. இறைவன் தான் நேசிக்கும் நல்லடியார்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அதுபோல ஒரு நேசரை இன்னொரு நேசர் கைவிடுவாரா என்பதை ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்க வேண்டும். உண்மையான இறை நேசத்திற்கு உரியவர்களாக, உண்மையான அன்பிற்குரியவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கைவிட மாட்டார்கள். ஆனால் நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே நாமும் அனுபவித்திருக்கலாம். நெருங்கிய உறவுகள் அனைத்தும் துச்சமாக கருதி ஒரு சமயத்தில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்து வாழ்ந்து மிகுந்த ஒரு நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் என்கிற அந்தஸ்திற்கெல்லாம் பெயர் போன நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொல்லாலும் எத்தனை இடங்களிலே வேதனைக்கு உட்படுத்தினார்கள் மக்கத்து காஃபிர்கள். எவ்வளவு சிரமங்களை நபி அவர்களுக்கு கொடுத்தார்கள். கஅபத்துல்லாவிலே அமர்ந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே நாற்றம் அடிக்கும் ஒட்டக குடல்களை நபி அவர்களுடைய மேனியின் மீது போட்டு அவர்களை அமல் செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள். அவர்களை நிம்மதியாக ஒரு சமயத்திலும் இருக்க விடவில்லை. ஆனால் தன்னுடைய நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வளவு தூரம் சிரமப்படுகிறார்களே, அல்லாஹ் கூறுவான், யா ரசூல் அல்லாஹ், நபிகள் நாயகமே, அல்லாஹ் கூறுவான், வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபஇன்னக பிஅயுனினா. நபியே நாயகமே, அதிபதியினுடைய தீர்ப்பு வரும் வரை நீங்கள் பொறுமையாக இருப்பீராக. நீர் எம் கண்காணிப்பிலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் அந்த இடத்திலே ஆதரவு கூறுகிறான். தன்னை நேசிக்கக்கூடிய நபர்களில் முதன்மையானவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் எப்படி கைவிட்டு விடுவான்? அல்லாஹ் ஆறுதல் கூறுகிறான், நபிகள் நாயகமே, மக்காவிலே உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அனைத்து விதமான துன்பங்களையும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயம் அரவணைப்பாக உதவியாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆறுதல் கூறியது நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலுவை தந்தது. நபி அவர்கள் நபித்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்கிற பொழுதெல்லாம் மிகுந்த ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அது மட்டுமில்ல, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மகனாக 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். அன்பு மகன் அவர்கள் அடுத்தடுத்த சிறு பிராயத்திலேயே மரணத்தை தழுவுகிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களை பிடிக்காத மக்காவில் இருக்கக்கூடிய சில நபர்கள், ஆஸ் இப்னு வாயில் மற்றும் அபூஜஹல் போன்ற குஃபார்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பார்த்து எப்படியெல்லாம் இகழ்ந்து பேசினார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் வாரிசற்றவராக ஆகிவிட்டார், நபிகள் நாயகத்தினுடைய வாரிசு கியாமத் வரை நீடித்து போகாது, நபிகள் நாயகத்தினுடைய வாரிசு இதோடு துண்டிக்கப்படுகிறது என்று இகழ்ந்து நபி அவர்களை ஆஸ் இப்னு வாயிலும் மற்றும் அபூஜஹலும் பேசுகிறார்கள்.
நபி அவர்கள் மனக்கவலைக்கு உள்ளாகிறார்கள். அப்போது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து, நபிகள் நாயகமே, குஃபார்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்களோ அதையெல்லாம் நினைத்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் என்னுடைய நேசராக நீங்கள் இருக்கிறீர்கள், என்னுடைய ஹபீபாவாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடிய உங்களை ஒருபோதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அழகிய ஆறுதலை குறிப்பிட்டு காட்டுகிறான். அது மட்டும் இல்லை, ஆறுதலாக, நபியே, உமக்கு நாம் கௌசரை அருளி இருக்கிறோம். எனவே நீர் உன்னுடைய இறைவனுக்காகவே நீங்கள் தொழுது கொண்டே இருங்கள். அது மட்டும் இல்லாமல் குர்பானி கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிற பொழுது குர்பானியும் நீங்கள் கொடுக்க வேண்டும். திண்ணமாக பகைவன் தான் வேறருந்தவன் என்று அல்லாஹ் ஆறுதல் கூறுகிறான். உம்மை யாரெல்லாம் துச்சமாக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் பயனற்றவர்கள். யார் யாரெல்லாம் நம்மை இகழ்ந்து பேசுகிறார்களோ, யார் யாரெல்லாம் நம்மை குறைவோடு மதிப்பிடுகிறார்களோ அவர்கள்தான் இகழ்வுக்கு சொந்தக்காரர்கள், அழிவிற்கு சொந்தக்காரர்கள். ஆகையினால நீங்கள் வருத்தப்படாதீங்க. வஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள், நான் ஆதரவு தருகிறேன் என்று அல்லாஹ் ஆதரவளிக்கிறான். ஆகையினால எந்த ஒரு நல்லடியானையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். அத்தகைய நல்லடியார்களில் ஒருவராக நாமும் இருப்போம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.